ஹாய் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஊப்ஸ் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரே மாதிரி தான் அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பிஹெச்பியில் ஊப்ஸ் கான்செப்டை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஜாவாவில் தனியாக, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் தனியாக, பைத்தான், .NET இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் நான் சொன்ன இந்த எல்லா லாங்குவேஜிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, இது ஒரு விதமான கோடிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக கோடிங் எழுதுவோம். ஓகேவா? வெப் அப்ளிகேஷன், வெப் பேஜஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, அது ஒரு மெத்தடில் நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இதே பிஹெச்பியில் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இது ஒரு மெத்தடில் வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ஏன் தேவைப்படுது, நான் எதுக்காக ஊப்ஸ் கான்செப்டுக்கு போகணும்? நார்மலாக போடுற கோடிங்கில் என்னால் எல்லா விஷயத்தையும் என்னால் கொண்டு வர முடியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஊப்ஸ் கான்செப்டில் கோடிங் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் வந்து ஊப்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ என்னென்னா, ஒரு நார்மல் பட்டன் மொபைல்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைலுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் நமக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தாங்க இங்கேயும். ஓகேவா? நார்மல் கோடிங்க்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஊப்ஸ் கான்செப்டில் வந்து அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம கோடிங் எப்போவுமே ஊப்ஸ் கான்செப்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் இப்போ வேணால் சின்ன ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் இன் ஃப்யூச்சரில் வந்து அது பெரிய ப்ராஜெக்டாக மாறப்போகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதில் ஏதாவது சின்ன சின்ன பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஊப்ஸ் கான்செப்ட் மாத்திரம். ஓகேங்களா? நீங்கள் நார்மல் கோடிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக கோடிங் அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த இது வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதனால தான் எப்போவுமே உங்களுடைய கோடிங் ஊப்ஸ் கான்செப்டில் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, இந்த ஊப்ஸ் கான்செப்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இது வந்து அப்போது நான் நார்மலாக போட்டிருக்க கோடிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து என்னது செக்யூராக இல்லையா, அப்போ வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டா அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அந்த கோடிங்கும் செக்யூர் தான். ஓகேங்களா? அதுவும் அதுக்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? பட் நான் சொல்ல போகிறது வந்து உங்களுடைய கோடிங்கை எவ்வளோ வந்து செக்யூராகவும் இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஊப்ஸ் கான்செப்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நான் சொன்ன அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களால் தர முடியும். நார்மல் கோடிங்லேருந்து அதை தர முடியாது. ஓகேங்களா? அந்த ஃபீச்சர்ஸ் தான் என்னென்னு நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போது இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு அது யூஸ் பண்ண போகிறோம், எங்கே தேவைப்படும், எப்போ தேவைப்படும், ஓகே, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் எடுத்து அது எங்கே தேவை, எப்படி தேவை அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கோடிங் போட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் தனித்தனி வீடியோவில் போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நான் ஒரே டைமில் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்னென்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்ப்போம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்றது.
ஓகே, ஊப்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஊப்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்க போகிறது வந்து கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன? ஓகே, ஸோ நம்ம வந்து படிச்சிருப்போம், புக்ஸ்லாம் படிச்சிருப்போம், ப்ரோக்ராமிங்லாம் கிளாஸ் எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி போட்டிருப்போம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் வந்து பேசிக்காக இது வரைக்கும் கிளாஸுங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிளாஸ்னால் என்ன, ஏன் அதை போடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஊப்ஸ் கான்செப்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நார்மலாக எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே எழுதி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் நமக்கு கிளாஸுங்கிறது தேவைப்படுது. ஓகே, ஸோ அதாவது கிளாஸ் அப்படிங்கிறது இன்னும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இந்த ஊப்ஸ் கான்செப்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் கோடிங் எழுதணும், அதுக்கு என்னென்ன வேரியபிளெலாம் யூஸ் பண்ணணும், ஓகே, அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கிளாஸ்க்கு உள்ளே தான் எழுதி வைக்க முடியும். கிளாஸுங்கிறது இல்லாமல் இந்த ஊப்ஸ் கான்செப்டை உங்களால் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இன்னும் சிம்பிளானா கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ப்ளூ பிரிண்ட் மீன்ஸ் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், என்ஜினியர்கிட்ட கூப்பிட்டு ஸோ பிளான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பெட்ரூம், கிச்சன், ஹால், அப்புறம் பாத்ரூம் இது எல்லாமே எங்கெங்கே வரணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா மொத்த இதுவுமே வந்து என்ன பண்ணிடுவோன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த கிளாஸுங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? உங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒர்க் ஆகணும், அதாவது எந்த அவுட்புட் எங்கே வரணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த கிளாஸ்க்குள்ளே நாம் டிஃபைன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நமக்கு கிளாஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கிளாஸுங்கிறத நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? பெரும்பாலும் நீங்கள் ஒரு PHP ஃபைல் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன கிளாஸ் நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேமில் அந்த PHP ஃபைல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து அதில் என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறேனோ அதே கிளாஸ் நேம் தான் ஃபைல் நேமாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் படி தான் எல்லா விஷயமும் ஊப்ஸ் கான்செப்ட் படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த கோட் இக்னேட்டர், லாரவல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க்ஸ் PHPயில். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிளாஸ் நேமெல்லாம் எப்படி, அதாவது ஃபைல் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் நீங்கள் என்ன டிக்ளேர் கொடுக்குறியோ அதே நேமில் தான் ஃபைலோட நேமும் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மை கிளாஸ், இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் நேம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் நான் வைக்க போகிறேன். அதனால் அந்த ஃபைலோட நேம் வந்து மை கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகுது, மை கம்ப்யூட்டர் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது, CLASS கிளாஸ். ஓகே, கிளாஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை போட்டுட்டு அது பக்கத்தில் ஓகே கிளாஸோட நேம் எப்போவுமே கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? மை கம்ப்யூட்டர் இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போவுமே ஒவ்வொரு லெட்டரும் வந்து அதாவது ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் வந்து கிளாஸ் நேமோட ஒரு அதாவது இதோட ரூல்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்மாலில் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா?
ஸோ ஏன் அப்படின்னா ஸ்மாலில் போடக்கூடாதுன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து கேமல் கேஸில் கொடுப்போம். அதாவது ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி கேபிட்டல் லெட்டர்லாம் கலந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஃபங்க்ஷனும் கிளாஸ் நேமும் ஒரே பேட்டர்னில் இருக்காமல் கிளாஸ் நேம் ஒரு பேட்டர்ன்லேயும் ஃபங்க்ஷன் நேம் ஒரு பேட்டர்ன்லேயும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்மால் லெட்டர்லேயே போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது தப்பு கிடையாது, ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கிளாஸ் நேம். நான் ஏன் மை கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன்னா, ஓகே, இந்த கிளாஸ் நேம்லேயே தான் எனக்கு இங்கே ஃபைல் நேம் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் இங்கே க்ரியேட் பண்ணணும் கிடையாது, இங்கே எல்லாமே ஸ்மால் லெட்டரில் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இங்கே காட்டக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் நாம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதுக்குள்ளே நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸும் இந்த வேரியபிள்ஸும் எதுக்கு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இது ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், ஓகே, அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட், இது எல்லாமே ஒரு விதமான ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸை ஓகே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, அப்போது எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே தான் அது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்குள்ளே எப்படி நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பப்ளிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கீபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? கீபோர்டுன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இந்த கீபோர்டுன்ற ஃபங்க்ஷனில் என்ன அவுட்புட்டை எனக்கு காட்டணும் அப்படின்னா, சும்மா ஒரு ஸ்ட்ரிங்கு. நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்ன விதமான கோடிங் வேணால் இதுக்குள்ளே போடலாம், என்ன விதமான லாஜிக் போடலாம், என்ன கால்குலேஷன் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகிற மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு this is keyboard. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா QWERTY கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா QWERTY அப்படிங்கிற அந்த லெட்டர் அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? அதனால தான் இது வந்து QWERTY கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ், அவ்வளோதான். நீங்கள் என்ன மெசேஜ் வேணால் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போது இந்த கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாஸ் வந்து இப்போ நான் நார்மல் கோடிங் போடுறதும் இது ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். நார்மல் கோடிங்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா டைரெக்டாக இது எழுதிடுவோம், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நார்மல் கோடிங், இது ஊப்ஸ் கான்செப்டில் போடக்கூடிய கோடிங். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இது நார்மல் கோடிங், இது வந்து ஊப்ஸ் கான்செப்ட். இப்போ வந்து நான் நார்மல் கோடிங் ரன் பண்ணுறேன். திஸ் இஸ் QWERTY கீபோர்டு அப்படிங்கிறது வந்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு, உடனே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம யோசிப்போம் நிறையா டைம் என்னென்னா, நான் வந்து இங்கே சிம்பிளாக இப்படி போட்டாலும் எனக்கு அவுட்புட் வந்துடுது, இதையே நான் வந்து கிளாஸ்ன்னு போட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் இதை எழுதணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு போக போக கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு அவுட்புட்டு கிடச்சிருச்சு. எதுனா நார்மலாக எழுதியிருக்கக்கூடிய கோடிங்கில். இப்போ இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகே, உங்களுக்கு அவுட்புட் வரலை. ஓகேங்களா? அப்படின்னா என்னோடய கோடிங் தப்பா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எழுதியிருக்க கோடிங் ஓகே எப்போவுமே அது வந்து எழுதியிருக்க கோடிங் வந்து ரன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரன் ஆகணும், ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்று இருந்தால் தான் இது உள்ளே என்னென்ன பண்ணி வச்சுருக்கணும், என்னென்ன ஒர்க் ஆகணும்னு செஞ்சு வச்சுருக்கணும், அதை அத்தனையும் என்னால் ட்ரிகர் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்டிட்டி, அதாவது இதோட உதவியினால தான், இந்த ஆப்ஜெக்ட்ன்ற அதோட ஹெல்ப்பால் தான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம போட்டிருக்க எல்லா பிளானையும் இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன தான் பிளான் போட்டு என்ன தான் எழுதி வச்சுருந்தாலும் எந்த பிளானும் உன்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ நார்மலாக நீங்கள் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் என்ன தான் எழுதி வச்சுருந்தாலும் அது வந்து நீங்கள் ரன் பண்ணால் இந்த கோட் வந்து எதுவுமே ரன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது நமக்கு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கிளாஸ் நேம். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம், ஒரே ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது என்ன நேமில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா OBJ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போ இந்த கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த கிளாஸுக்கு முன்னாடி நியூ அப்படிங்கிற கீவேர்டை நீங்கள் கொடுத்துடணும். ஓகே, கொடுத்துட்டு இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது இப்போ க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் இது உள்ளே நீங்கள் எதை எழுதியிருந்தாலும் ஓகே, இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இதை வந்து என்னால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த ஆப்ஜெக்டோட ஹெல்ப்பால் தான் அதை பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணால் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஆப்ஜெக்ட் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னொன்று அதை எப்படி ரன் பண்ண வைக்கணும்னு அதுக்கு நான் சொல்லவே இல்லை. அதனால் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன நேமில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓகே ஒரு ஏரோ மார்க் அப்படிங்கிற சிம்பிள் நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ OBJ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஏரோ மார்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் என்ன ஃபங்க்ஷனோ இல்லை இந்த இப்போது இந்த மை கம்ப்யூட்டருங்கிற கிளாஸுக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கீ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூட்டுக்கு கீ மாதிரி. ஸோ இந்த பூட்டு அந்த பூட்டுக்குள்ளே அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த கீ இருந்தால் தான், கரெக்டான கீ இருந்தால் மட்டும்தான் அதை போய் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறத வந்து இந்த மை கம்ப்யூட்டருங்கிற கிளாஸ்க்கு வந்து ஒரு கீ மாதிரி. இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த கீயை வந்து போட்டு அதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிறத எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் வந்து கீபோர்ட் அதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, வேரியபிள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த ஏரோ மார்க் போட்டவுடனே உங்களுக்கு காட்டும். ஓகே, இந்த எடிட்டர் வந்து காட்டுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஏரோ மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டுங்கிறது காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கீபோர்டை நான் இங்கே போட்டாச்சு. ஓகேவா? இப்போது இப்படி பண்ணால் மட்டும்தான் இது உள்ளே இருக்கிறத என்னால் ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா கால்ட் பை இன்வோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண வைக்கிறது. ஓகேவா, ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் இன்வோக். இங்கேருந்து இதை வந்து ரன் பண்ண வைக்கிறேன், அதுக்கு பேர் இன்வோக். ஓகேவா, INVOKED, இன்வோக்டு பை கால்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பை ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்களா, இப்போ அவுட்புட் நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, சரி, இப்போது ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் போட்டுக்கலாம், இதுக்குள்ளே எத்தனை வேரியபிளானால் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, முக்கியமான விஷயம் இங்கே நார்மல் கோடிங்கில் வந்து எப்போவுமே ஒரு வேரியபிளை டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டாலர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரைஸ் ஈக்குவல் டு 50 இல்லை 40 இப்படி கொடுத்துக்கலாம், டைரெக்டாக இது எடுத்துக்கும். ஓகேங்களா, ஆனால் இதுவே அப்படி இந்த வேரியபிளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போட்டால் எடுத்துக்காது. ஓகேங்களா, ஏன் எடுத்துக்காது அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு வேரியபிளை டைரெக்டாக உங்களால் கிளாஸில் போட முடியாது. ஓகே, அதுக்கான என்ன சொல்கிறது, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வேரியபிளை இது வந்து இப்படி ஓப்பனில் இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் இந்த ப்ரைஸுங்கிறத எடுத்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கிட முடியுது. ஓகேவா, ஆனால் இந்த ப்ரைஸுங்கிற வேரியபிளை ஒரு கிளாஸ்க்குள்ளே கொண்டு போய் நான் வச்சுருக்கேன். ஓகே, இதை நான் எங்கேருந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இடத்துல அதாவது கிளாஸ்க்குள்ளே டைரெக்டாக போட்டதுனால என்னால் இது ஆக்சஸ் பண்ண முடியல, அதாவது எடுத்துக்கலாம். அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது போட்டால் தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, ஒருவேளை இதை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிளை உங்களால் டைரெக்டாக போட முடியாது. ஓகேவா, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், அதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை நீங்கள் இங்கே போடுற மாதிரி நார்மல் கோடிங்கில் போடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை போட்டிங்கன்னா டைரெக்டாக போட்டிங்கன்னா எடுத்துக்கும். ஆனால் கிளாஸ்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா எடுத்துக்காது. அதுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருங்கிறது தேவை. ஓகேவா, ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட் அண்டு ப்ரொடெக்டட் அப்படின்னு 3 விதமாக இருக்குது. பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா, இப்போது எரர் இல்லை. அடுத்து இது ஒன்று, அடுத்து ப்ரைவேட். ஓகே, இப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கும், இப்போ எடுத்துக்கல. இப்போ ப்ரொடெக்டட்னு ஒன்று இருக்குது, இப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ 3 விதமான மெத்தடில் நாம் இதை கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது, அப்படியும் கொடுக்கலாம். ஓகே, சரி, இப்போ வந்து பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இப்படி 3 விதத்தில் கொடுத்தா மாத்திரம்தான் இந்த கிளாஸ்க்குள்ளே டைரெக்டாக ஒரு வேரியபிளை என்னால் டிக்ளேர் பண்ண முடியுது. ஓகேங்களா, சரி, இப்போது இந்த இடத்துல பப்ளிக், ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருங்கிறது வந்து நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பப்ளிக் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, பப்ளிக் ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, வேரியபிள் நேம் வந்து ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போது இந்த ப்ரைஸோட வேல்யூ வந்து ஒரு 8000 அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த 8000 அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ரன் பண்ண வைக்கணும், பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் எதை ஆக்சஸ் பண்ண, அதாவது எதை நீங்கள் போய் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆப்ஜெக்டோட ஹெல்ப் இல்லாமல் உங்களால் அது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, முன்னே என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ண வச்சேன், அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டது. இப்போது இந்த ப்ரைஸுங்கிறத நான் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். ப்ரைஸில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்றதை நான் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கு எனக்கு திரும்பவும் இந்த ஆப்ஜெக்டோட ஹெல்ப் இருந்தால் தான் என்னால் அதை பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டதுனால ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்கோ போட்டு, ஏன்னா இது ஒரு வேரியபிள். ஓகேவா, இதில் இருக்கிற வேல்யூவை நான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியும்.
ஓகே, அதனால் இந்த ஆப்ஜெக்டோட ஹெல்ப்பால் தான் நான் அதை பண்ண போகிறேன். ஓகே, இப்போது ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா $OBJ. ஓகே, இதுதான் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னே வந்து வெறும் கீபோர்டு மாத்திரம் தான் காட்டிருந்தது. ஏன்னா அப்போ கீபோர்டுங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மாத்திரம் தான் இருந்தது. ஓகேவா, இப்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நான் ஏரோ மார்க் கொடுத்து இப்போது இந்த ப்ரைஸுங்கிறத எடுத்து இங்கே போடலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம இது வரைக்கும் வேரியபிள் யூஸ் பண்ணோன்னா டாலர் யூஸ் பண்ணி தான் நம்ம பழகிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இங்கே வந்து கிளாஸ் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது மாத்திரம்தான் டாலர் யூஸ் பண்ணணும். அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் டாலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் டாலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, டைரெக்டாக ப்ரைஸ். ஓகே, இந்த ஏரோ மார்க் எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா இங்கே இருக்கக்கூடிய கீபோர்டை, அதாவது அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண வைக்கிறது, அதை இன்வோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ப்ரைஸுங்கிறத எடுத்து யூஸ் பண்ண போகிறது. அதனால இந்த ஏரோ மார்க்ன்ற சிம்பிள் நம்ம கண்டிப்பாக வேணும். இந்த ஏரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அது உள்ளே போயிட்டு நம்ம எடுக்க முடியும். ஓகேவா, இது வந்து ஒரு கீ மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற கீயை வந்து அந்த அதாவது கீயை யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேரியபிளாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போது நான் இங்கே கால் பண்ண இல்லைங்களா, இதை நான் வந்து அங்கே இருக்கட்டும் பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா இது வேறு லைன் இது வேறு லைன் பிரிண்ட் ஆகும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா 8000ங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, சரி, இப்போது ஒரு வேரியபிளை எப்படி ஆப்ஜெக்ட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி வேரியபிள் அதாவது இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யும். ஓகே, இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் இது. ஓகேங்களா, நார்மல் ஃபங்க்ஷன்லையும் இதே மாதிரி தான். பாருங்கள், இங்கே போடுறேன். இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே டேரெக்டாக போடணும். இந்த ஓபிஜே இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இது இப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம். இங்கே வந்து டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுலுமே ஒரே அவுட்புட் தான் இப்போ வரும் பாருங்கள். இங்கேயும் அதே அவுட்புட் தான். ஸோ இங்கே வந்து 14 இருக்குது, நான் வந்து வேணால் 8000 மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே 8000 இதே மெத்தட், இங்கேயும் அதே மெத்தட். ஓகேங்களா, ஒரே மாதிரி தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் இது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற மெத்தடில் பிரிண்ட் ஆகுது, இது வெறும் நார்மல் கோடிங்கில் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் எப்படி கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணணும், ஒரு வேரியபிளை டைரெக்டாக எப்படி போடணும். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் கொடுத்துட்றேன். ஓகேவா, லேப்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லேப்டாப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ லெனோவோ லேப்டாப் அப்படின்னு தரேன். இப்போது இந்த வேரியபிள் இருக்குது இல்லைங்களா, இந்த வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேரியபிளை அதாவது இந்த லெனோவோ லேப்டாப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லெனோவோ லேப்டாப்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் டைரெக்டாக இந்த கிளாஸை விட்டு வெளியில் யூஸ் பண்ண முடியாது. சாரி, இந்த ஃபங்க்ஷனை விட்டு நம்ம வெளியில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரைஸுன்னு கொடுத்து பப்ளிக்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வேரியபிளை வந்து பப்ளிக்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கிளாஸ்க்கு உள்ளவும் யூஸ் பண்ணலாம், கிளாஸை விட்டு வெளியிலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் இங்கேயே முடிஞ்சிடுச்சு, நான் இங்கே எடுத்து வெளியில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த லேப்டாப் அப்படிங்கிற இந்த வேரியபிளை
நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. எக்கோ போட்டுட்டு இந்த டைரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற வேரியபிளை தான் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு இப்படி யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேரியபிளை நம்ம டைரெக்டாகவே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரோ மார்க்கெலாம் போட்டு ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? ஆனால் இந்த கிளாஸ்க்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டோட ஹெல்ப்பால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து நான் அங்கேயே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஈஸியாக பண்ணிட முடியுது. பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். லெனோவோ லேப்டாப் இங்கே வந்துடுச்சு, இங்கே போட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போது இதோட ப்ரைஸ் பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது அந்த ப்ரைஸ்ன்றது இங்கே இருக்குது. இதை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் ப்ரிண்ட் பண்ணணும். இப்படி ஓகே, இப்படி ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ப்ரைஸுங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் இருக்குது. அப்படின்னா இந்த ப்ரைஸுங்கிறது எப்படி எங்கே வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் இது கொண்டு வந்து உள்ளே போட முடியும். இப்போ பாருங்கள், எரர் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ப்ரைஸ்ன்றது வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி டாலர் போட்டு யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரு லோக்கல் வேரியபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து இந்த லோக்கல் வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இது வேலை செஞ்சிடுச்சு. ஓகே, ஆனால் டாலர் ப்ரைஸுங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கல் வேரியபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ நான் மீன் பண்ணது இந்த ப்ரைஸ் தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகணும்னு நான் மீன் பண்ணேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸை நீங்கள் இப்படி போடுறதுக்கு அலோவ் பண்ண இந்த என்ன சொல்கிறது, இந்த கிளாஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா? அதனால இதை எப்படி இந்த ப்ரைஸை எப்படி இங்கே பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே பப்ளிக்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த வேரியபிளை இந்த கிளாஸ்க்கு உள்ளவும் யூஸ் பண்ணலாம், இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை யூஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, திஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இதுக்குள்ளவே. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நியூ ஓகே மை கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ இந்த ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். அப்போது அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த டாலர் சிம்பிள் இங்கே போடக்கூடாது, டாலர் ஏ ஐஃபன் இப்படி போடுறேன். அதாவது இந்த ஏரோ மார்க் போட்டு ப்ரைஸ் பார்த்தீங்களா, வெறும் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் 8000 இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, லெனோவோ லேப்டாப் 8000 அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. ஸோ மற்ற மெசேஜ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்றேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக. ஓகே, ஸோ இப்போது பாருங்கள், லெனோவோ லேப்டாப் 8000ங்கிறது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இதை கொஞ்சம் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டெப்பு இப்போ நான் இங்கே போடுற இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் சொல்கிற எல்லா கான்செப்டும் உங்களை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு இது புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் எந்த கான்செப்டும் சொன்னாலும் உங்களுக்கு அது ஒரு குழப்பமாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் இது வந்து மெதுவாக இவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த வெளியில் ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்டோட ஹெல்ப்பால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வேரியபிளை ஓகே ஆப்ஜெக்டோட ஹெல்ப்பால் தான் அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளவும் கொண்டு போக முடியும், ஃபங்க்ஷனை விட்டு வெளியிலையும் எடுக்க முடியும். ஓகேவா? ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள், இது லேப்டாப்புங்கிறது ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள். இந்த வேரியபிளை நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளவே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் ஹெல்ப்பே தேவையில்லை. ஓகேங்களா? ஆப்ஜெக்டே தேவையில்லை. ஆனால் இந்த ஃபங்க்ஷனை உங்களால் இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியிலே யூஸ் பண்ண முடியாது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதை யூஸே பண்ண முடியும். ஓகே, இதை விட்டுட்டு நான் இங்கே போய் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா
இதை இந்த லேப்டாப்புங்கிறத பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரைஸ், இதை வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து நமக்கு தேவையில்லை. அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏற்கனவே இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேரியபிளை எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக, அதாவது நீங்களே வாலண்டரியாக போய் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதுக்கு பதிலாக ஓகே இந்த ஒரு லைனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைன் க்ரியேட் பண்ணதே எதுக்குன்னா ஏன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த ஏன்ற ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் அதுவே டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். இந்த கிளாஸ்க்குள்ளேயே நீங்கள் அதை வேலை செய்கிறது இருந்தால் மட்டும்தான் அது வேலை இப்படி போட முடியும். அதுக்கு பேர் தான் திஸ். ஓகே, இந்த திஸ்ஸுங்கிறது $this அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த திஸ்ஸுங்கிறது என்ன பண்ணோன்னா அதுவே டிஃபால்ட்டாக இந்த மை கம்ப்யூட்டருங்கிற கிளாஸுக்கு அது இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். திஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நாம் க்ரியேட் பண்ணாத அதுவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இந்த திஸ். இந்த திஸ்ஸுங்கிறதையும் டேரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இப்போது நமக்கு இந்த ஒரு லைன் மெனக்கிட்டு நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? இப்போது நான் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே அவுட்புட் தான். ஓகே, எல்லாமே நம்ம இப்போ பக்கத்தில் வந்து ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். லேப்டாப் 1 அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த அவுட்புட் இங்கே மாடிஃபை ஆகுதுன்னு பார்த்துருவோம். வருது. ஓகேங்களா? சரி, இப்போ புரியுதுங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், இதுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணுற வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு போய் அதை யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எப்படி எடுத்து வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த திஸ்ன்ற ஆப்ஜெக்டை இங்கே யூஸ் பண்ண முடியாதா? இங்கே வந்து நானே தானே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓபிஜே அப்படிங்கிறது. இங்கே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா இங்கே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த திஸ்ன்ற இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அந்த திஸ்ஸுங்கிறத வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த திஸ்ஸுங்கிறத எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா வேலை செய்யாது. நான் எடுத்துட்றேன். பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன வந்துச்சு, திஸ் நாட் an ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதனால் இந்த திஸ்ஸுங்கிறது எப்போ வேலை செய்யும்னா, நீங்கள் இந்த கிளாஸுங்கிறது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு உள்ளவே நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸோ இல்லை வேறு எதையோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போது திஸ்ஸுங்கிறது டைரெக்டாக அதுவே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அது கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். கிளாஸை விட்டு வெளியில் கொண்டு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா வேலை செய்யாது. ஸோ அப்போ கிளாஸை விட்டு வெளியில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் வாலண்டரியாக போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணணும், மேனுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை உங்களால் கால் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், திரும்ப வேலை செய்யும். ஓகே, ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ்க்குள்ளே வேரியபிளை எங்கெங்கே போட்டால் எப்படியெல்லாம் வேலை செய்யும், அந்த திஸ்ன்ற ஆப்ஜெக்ட் எங்கே வேலை செய்யும், வெளியில் வேலை செய்யுமா, உள்ளே வேலை செய்யுமா, இந்த ஒரு சில கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ, அதாவது இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அதை கண்டினியூஸாக அடுத்தடுத்து வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் a great time. தேங்க்யூ.